Welcome to NMAX Civil Muthukan. In the video, we will talk about the measurables exercise. Question number 4. Find the domain and range of the real function f defined by f of x is equal to under root x minus 1. So, நம்மளோட f of x வந்து இப்போ பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? அண்டர் ரூட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ அதை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 1 அப்போ என்னவாக இருக்கும்? 2 கிரேட்டர் தென் 0னா 2 ஸ்கொயர் என்னவாக இருந்திருக்கும்? 4. அதுவும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இங்கே நம்ம எக்ஸ் ஆக்கணும் +1 ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதே +1 இங்கே இருக்கணும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் நம்ம வேல்யூவாகவே இருக்குது. நம்மளோட டொமைன் இங்கே இருக்கணும், ரேஞ்ச் இங்கே இருக்குமா? டொமைன் வந்து என்ன இருக்கும்? 1 அபோவ், 1க்கு மேலே, அப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அப்போ ரேஞ்ச் என்னென்ன இருக்கணும்? அதே தான். ஸோ அண்டர் ரூட் இதே 1க்கு மேலே எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு வேளை எஃப் ஆஃப் 1 போடுறதா என்ன இருந்தோம்? 1 - 1ன்னு ஆயிருக்கும். எஃப் ஆஃப் 2 போடுறதா இருந்தால் 2 - 1. ஸோ அப்போ அந்தந்த வேல்யூக்கு, ஸோ 1க்கு 0, அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எங்கே வரைக்கும் போகலாம்? இன்ஃபினிட்டி. அதுவும் நமக்கு என்னென்னு தெரிய போகிறதில்ல, அது வரைக்கும் போகும். ஸோ அப்போ டொமைன் நம்ம எப்படி எழுதலாம்? டொமைன் வந்து 1 இன்க்ளூட் பண்ணி இன்ஃபினிட்டி எது வரைக்கும் தெரியாதோ அது வரைக்கும் கொண்டு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் என்ன போகிறோம்? ரேஞ்ச் வந்து 0 இன்க்ளூடட், அதுலேருந்து இன்ஃபினிட்டி நமக்கு தெரியாதது வரைக்கும். ஸோ இதுதான் டொமைன் அண்ட் ரேஞ்ச்.